கடவுள் மகனாக பிறக்க தவம் செய்திருக்க வேண்டும் என கூறுவதுண்டு. அப்படி பகவான் கிருஷ்ணர் 3வது முறையாக வசுதேவர் தேவதி தம்பதிகளுக்கு மகனாக அவதரித்தார். ஒவ்வொரு பிறவியில் ஒவ்வொரு பெயரில் இருந்த இந்த தம்பதிக்கு பகவானே பிள்ளையாக பிறந்துள்ளார். அரக்கன் கம்சன் தனது தங்கையான தேவகிக்கு பிறக்கும் 8வது குழந்தையால் கொல்லப்படுவார் என அறிந்தார். இதனால் தங்கை தேவகியையும் வசுதேவரையும் சிறையில் அடைத்தார். அவர்களுக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தையையும் கொன்று தனக்கு பகைவர்கள் இருக்கக்கூடாது என நினைத்தார். 7வது குழந்தையாக பலராமன் தேவகியின் வயிற்றில் இருந்தார். அப்போது விஷ்ணு பகவான் மாயாதேவியை அழைத்து தேவகி வயிற்றில் இருக்கும் பலராமன் கருவை கோகுலத்தில் வசிக்கும் நந்தகோபரின் மனைவியர்களில் ஒருவரான ரோகிணியின் கருவுக்குள் மாற்ற செய்ய சொன்னார். மேலும் மாயாதேவியை யசோதையின் மற்றொரு கருவாக வளர சொன்னார். பலராமன் ரோகிணியின் கருவுக்குள்ளும் மாயாதேவி யசோதையிடமும் கருவாக வளர்ந்தனர். தேவகிக்கு கிருஷ்ணர் 8வது குழந்தையாக கருவில் வளர்ந்து வந்தார்.